அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை வந்துருச்சு அப்படிம்பாங்க. பொதுவாக மக்கள்கிட்ட சுக்கிரதசை வந்தாவே அவன் ஓஹோன்னு வந்துடுவான், ரொம்ப பணம் கொட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லிடலாங்க. பொதுவாக சுக்கிரன் வந்து ரொம்ப நல்ல கிரகம். சுபகிரகத்தில் அது ஒரு நல்ல கிரகம், அசுர குருன்னு சொல்லுவோம். அது லக்னத்தில் இருக்கிற அமைப்பை பொறுத்து தாங்க சுக்கிரனோட நல்லதும் கெட்டதும் சொல்லுவோம். இப்போ லக்னத்துக்கு நாளில் சுக்கிரன் இருந்துச்சுன்னா அது அசைக்க முடியாத சொத்தை கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும். அந்த அமைப்பு இருந்து வேறு வேறு தசாபுத்திகள் வந்தாலும் அந்த அமைப்புனால அவங்களுக்கு எப்போவுமே வந்து சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெருகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கும்ப லக்னம், அவர் கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயசு இருக்கும் அவருக்கு. இவருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிடுறார். ஆவின் மால் மாதிரி ஒரு இதுலேருந்து நல்ல சேலரி வாங்கிட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிறார். அது ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவரால் வந்து சும்மா வீட்டில் இருக்க முடியல, ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஒரு லேண்டு ஒன்று, அவரோட பழைய லேண்டு ஒன்று இருக்குது, அதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறார். சேல் பண்ணோடனே ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்துடுது. அந்த ப்ராஃபிட் வந்து குழந்தைங்களுக்காக பிரித்து கொடுத்தது போகிற இன்னொரு அமௌண்ட் மிச்சம் ஆகுது. அப்போ என்ன பண்ணால் அது ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, அது மறுபடியும் ப்ராஃபிட் கொடுக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மூலம் வந்து அந்த சுக்கிரனால தாங்க. ஏன்னா அவரோட சுக்கிரன் நட்சத்திரமே ஒரு பரணி நட்சத்திரம். பொதுவாக கும்ப லக்னத்துக்கு 4 சுக்கிரன் இருக்கிற திக்பலமான அமைப்பு. அந்த அமைப்பு அந்த ஒன்ஸ் பிறக்கும் போது இருக்கிறது, அது மாறவே மாறாது. அப்போ இவருக்கு சரியான தசா உத்தியாக வந்து குருதசையை வரும்போது என்ன ஆகுனா, அந்த சுக்கிரனை அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருதுங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து அவருக்கு விருச்சிகத்துலேயும் சுக்கிரன் வந்து அவருக்கு ரிஷபத்துலேயும் இருக்குது. குரு சுக்கிரன் பார்வையும் சேர்க்கை இருக்குது. 2 பொருளாதார கிரகங்கள் கனெக்ட் ஆகும்போது குருவும் பெரிய பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்க. குருன்னு பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் கணக்கில் பேச எல்லாமே குரு தானுங்க. சுக்கிரன் வந்து லேக்ஸ் கணக்கில் பேசலாம், அல்லது சின்ன சின்ன சேமிப்புன்னு பேசுவோம் நம்ம. ஆனால் குரு வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டுங்க. இப்போ பெரிய பெரிய ஃப்ளாட் விற்று காசு வர்றது, பெரிய ரியல் எஸ்டேட் விற்று காசு வர்றது, இதெல்லாமே வந்து பெரிய குருங்க. சுக்கிரனுங்கிறது வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் அமௌண்ட். நான் வந்து இவ்வளோ நாளாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தேன், ஒரு சீட்டு போட்டு வச்சுருந்தேன், இதெல்லாம் சுக்கிரன் நம்ம சொல்லலாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் அவருக்கு அது லாபாதிபதி திசையாக வரும்போது அவர் எதிர்பார்க்காம ஒரு காசை அள்ளி கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அவர் பிஸியாக இன்னும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாங்க. இப்போ அவங்க பசங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு சுக்கிரன் தான் காரணம். ஸோ நம்ம அதுக்கு மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த சுக்கிரன் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுமா, இந்த சுக்கிரன் திசை இருக்கிற எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் இருக்குங்க. ஒரு துலா லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்கார், கூட கேதுவோடு இருக்கார். இவருக்கு அந்த சுக்கிரன் திசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் திசை அவரை பாடாக படுத்திடும். சுக்கிரன்னா ஃபினான்ஷியலில் வந்து செக் சொல்லுவோம், நம்ம காசோட சைன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த செக் விஷயத்தில் ஒரு பெரிய ட்ராபேக் சந்திப்பார். அவங்களுக்கு குருவோட பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலும் கூட இந்த சங்கடங்களை அவர்களால் தவிர்க்கவே முடியாது. அப்போ இந்த சுக்கிரனும் குருவும் சேர்க்கை இருக்கும்போதுனா சின்ன கடன் வந்து பெரிய கடனாக மாறிடும். இந்த சுக்கிரன் ராகுவோடவோ கேதுவோடோ இருக்கும்போது, எஸ்பெஷலி கேதுவோடு இருக்கும்போது சின்ன கடன் வந்து வருங்காலத்தில் போக போக பெரிய கடனாக மாறி, அந்த பெரிய கடன் அடைக்கிறதுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேல் பண்ணி 0 லெவலுக்கு மறுபடியும் வர மாதிரி கூட்டிகிட்டு போயிருமே ஒழிய அது வந்து சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்போது எல்லா விதிகளும் உண்மைதான், அது நிற்கிற பாவத்தை பொறுத்து மாறும் அப்படிங்கிறது உண்மைங்க.